அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னையில் உள்ள எக்மோரில் மாவீரர் அழகு முத்துக்கோன் சிலைக்கு பிறந்தநாள் என்றால மாலை மரியாதை அணிவிச்சுட்டு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாள் முதல்வரும் தமிழக மக்களால் பெரும் போற்றப்படும் தலைவருமான கலைஞர் கருணாநிதி ஐயாவை மிகவும் வன்மையாகவும் பேசியும் ஒரு பாட்டு பாடியும் அநாகரிகமாக அவதூறை ஏற்படுத்தி அவர் பேருக்கு ஒரு பங்கம் விளைவிக்கணுன்ற ஒரு உள் எண்ணத்தோடு நேற்று ஒரு பாட்டு பாடி அவரோட பேசினது வீடியோலாம் சமூக வலையத்திலையும் நியூஸ்லேயும் பரவிருக்கு. அதனால் நாங்கள் இன்னைக்கு மாநகர காவல் ஆணையரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது நேற்றே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் அவங்க கட்சியை சேர்ந்த நபர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது அவர் நேற்று ப்ரெஸ் மீட்லேயும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் எனக்கு அந்த சண்டாளன்ற பொருளுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது, தெரிஞ்சுதான் நான் பேசியிருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் 2006 ஒரு படம் எடுத்திருக்காரு. தம்பின்னு ஒரு மாதவன் சார் வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் வடிவேலை வச்சு ஒரு காமெடி பண்ணுவார். சண்டாளி பையன்ட்டு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமெடி தான். அப்போது 2006 நடந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது அண்ணன் சீமான் அந்த வார்த்தையை சண்டாளன்ற வார்த்தை எனக்கு தெரியாது, அதோட உள்ளர்த்தம் எனக்கு தெரியாது, அதனால் நான் வேணும்னே சொல்லலை, அது மாதிரி யார் மனதையும் புண்படுத்திருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இது 2006 அவர் ஒரு செய்தி வெளியிட்டதில் ஒரு நியூஸில் வந்திருக்கு பாருங்க. ஆன்லைனில் இது நாங்கள் எடுத்தது. இந்த லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃபில் அவருக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க. சண்டாளன்ற வார்த்தை ஒரு பிறப்பை, ஒரு மனிதனோட பிறப்பை இழிவுபடுத்தும் சொல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், பொதுவானது. அந்த சொல்லை இதுக்கப்புறம் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு நேற்று நடந்த விழாவில் மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் தப்பாக பேசி ஒரு பாட்டு பாடி சண்டாளன் சொல்லி ஒரு பாட்டை பாடி அந்த பொருளுக்கு, அந்த சண்டாளன்ற வார்த்தைக்கு பொருள் தெரிந்தும் வேணும்னே சட்ட விளைவுகள் ஒரு பங்கம் ஏற்படுத்தணுன்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு ஒரு பாட்டை பாடி அனைவரும் மனதையும் புட்படுத்தி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இதை செயல்படுத்தி இந்த ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அதனால் வன்மையாக கண்டிக்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மாநகர காவல் ஆணையரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியான திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை தமிழக காவல்துறை முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களை இழிவுபடுத்தி பேசியதற்காக கைது செய்திருந்தனர். அந்த கைது செய்ததை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான திரு சீமான் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவரும் தமிழின தலைவரும் முத்தமிழ் அறிஞரும் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி மிக இழிவாகவும் தாழ்வாகவும் கள்ளத்தனம் கொண்ட கிராதகன் என்றும் கள்ளத்தனம் கொண்ட சண்டாளன் என்றும் துரோகி என்றும் அவர் என்ன இயேசுவா கிருஷ்ண பரமாத்மாவா என்றெல்லாம் பேசி மிகவும் அருவருக்கத்தக்கையில் அவதூறாக பேசி அவர் பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியல் இனத்தை சார்ந்த சண்டாளர் என்ற ஒரு சமூகத்தினரை மிக இழிவாக மீண்டும் மீண்டும் பேசி அந்த சமூகத்தை மிகவும் இழிவுபடுத்தியுள்ளார். ஏற்கனவே அவருடைய ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனமாக ஒரு பெயராக சண்டாளன் என்ற வார்த்தையை கூறி அது தமக்கு தெரியாது, அது ஒரு ஒதுக்கப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த சமூகத்தினர் என்று எனக்கு தெரியாது, நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். தற்போது மீண்டும் தொடர்ந்து இது போன்ற ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலிட்ட சமூகத்தினரை தொடர்ந்து இழிவாக பேசி அவதூறாக பேசி வருகின்றார். ஆகவே தமிழக காவல்துறையிடம் இதை பற்றி நாங்கள் நேற்று ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தோம். அதன் பேரில் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு புகாரை கொடுத்துள்ளேன்.